தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் 500 சீரிஸ் சொல்லிட்டு பழைய தமிழ் புத்தகம் 6ல இருந்து 10 கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து 10th 9th போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோல ஒட்டுமொத்த பழைய தமிழ் 8th புக்கை ஒரே வீடியோல முடிக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ் ஓல்டு புக் அந்த சீரிஸ் பேர் தான் தமிழ் 500 சீரிஸ் 500 கேள்விகள். சரியா? சோ ஓல்டு தமிழ் 8th புக் ஃபுல் மைண்ட் செட் பண்றேன். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். முத்தே பவளமே பாடல பார்த்தோனே அடிக்கலாம். ஆன்சர் வந்து தாயுமானவன் சொல்லிட்டு. சரியா? 8th term 1 பழைய term 1 திருப்புறோனே ஃபர்ஸ்ட் பாடல்ல இருக்கும். சரியா? தாயுமானவர் தாய்மானவரோட திருப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல இருந்து திருப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல இருந்து பராபர கன்னி அப்படிங்கிற தலைப்புல இருந்து இடம்பெற்றக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். முத்தே பவளமேன்னு சொல்லக்கூடியது பராபர கன்னி தலைப்பு. திருப்பாடல் திரட்டு நூல்ல இடம்பெற்றக்கூடிய ஒரு பாடல் தான் முத்தே பவளமே. எழுதியது யார் அப்படின்னா தாயுமானவர். தாயுமானவர் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யார் அப்படின்னா தாயுமானவர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னா தாயுமானவர். தாயுமானவரோட நினைவு இல்லம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம்ங்கிற இடத்துல தான் தாயுமானவரோட நினைவு இல்லம் வந்து இடம்பெற்றிருக்கு. சரியா? ராமநாதபுரம் லட்சுமிபுரத்தை தாயுமானவரோட நினைவு இல்லம்ங்க. 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தவருங்க. திருப்பாடல் திரட்டுங்கிறது இவர் எழுதிய நூலுங்க. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது இவரோட நூலுங்க. அதுல கூடிய பராபர கன்னிங்கிற தலைப்புல தாங்க இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. சரியா? சோ ஈஸி அடிச்சிடலாம். அடுத்த क्वेश्चन போலாம். பொறுத்துக. சுடர்னா ஒளி. பார்த்தோனே அடிக்கலாம் சுடர்னா ஒளின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி, பராபரம்னா மேலான பொருள். சோ 2 3 1 இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா தட்டி தூக்கக்கூடிய கேள்வி. அடுத்து தாய்மானவர் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இவரின் பெற்றோர் கேடிலியப்ப கெசவல்லி அம்மையார். கரெக்ட். இவரின் மனைவி மட்டுவார் குழலி. அதுவும் கரெக்ட். இரண்டும் சரி இஸ் தி ஆன்சர். பாத்துங்க டக்குன்னு. அடுத்த क्वेश्चन. தாய்மானவர் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது வந்து தவறு கேக்குறாங்க. சரியா? திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தருளியுள்ள இறைவனான தாய்மானவரின் திருவள்ளுவர் பிறந்தமையால் இவருக்கு தாயுமானவர் என்று பெயர் சூட்டப்பட்டது. கரெக்ட். இந்த காரணம் கரெக்ட். ஸ்கூல் புக்ல அப்படியே ஸ்ட்ரைட்டாவே கொடுத்திருப்பாங்க. இவரின் காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. தப்பு. இவரின் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. போன கேள்வியில தான் நான் சொன்னேன். சரியா? எது தவறுன்னு கேக்குறாங்க. ரெண்டு மட்டும் தவறு. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். பொறுத்துக்க கேக்குறாங்க. வினைனா என்னன்னா செயல், ஈஸியா அடிச்சிடலாம். காப்புனா என்னன்னா காவல், இது ஈஸியா அடிச்சிடலாம். கேண்மைனா என்னன்னா நட்பு, இது ஈஸியா அடிச்சிடலாம். திருக்குறள்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. வினைனா செயல், காப்புனா காவல், கேண்மைனா நட்பு. சரியா? அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீரவர் அப்படின்னா அறிவுடையார். கரெக்டுங்க. பேதையர் அப்படின்னா அறிவிலார். அதுவும் கரெக்டுங்க. நயம் அப்படின்னா இன்பம். அதுவும் கரெக்டுங்க. டி அனைத்தும் இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் ஈஸிங்க. ஈஸியா தட்டி தூக்கிடுவீங்க. நீங்களா ஈஸியா தட்டி தூக்கிடுவீங்க. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் அப்படின்னா இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். திருக்குறள் சாப்டர்ல பின்னாடி அந்த கூற்று யார் கூறியதுங்கிற அந்த பாக்ஸ்குள்ள இருக்கும். சரியா? வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். சொல்ல ஈஸியா அடிச்சிடலாம். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அடிச்சுங்க. சரியா? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே சொன்னது யாருன்னா பாரதிதாசனே. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். அதையும் ஈஸியா அடிச்சிருங்க. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடுக்கைனா ஆடை, இடுக்கண்ணா துன்பம், களைவதுனா நீக்குவது. இது மூணுமே சரிதான். உடுக்கைனா ஆடை கரெக்ட் தான். இடுக்கண்ணா துன்பம் கரெக்ட் தான். களைவதுனா நீக்குவது கரெக்ட் தான். சோ எதுவும் இல்லை. சோ எதுவும் தவறு இல்ல. எல்லாமே கரெக்ட் தான்ங்கிறது ஆன்சர். நாடு, மொழி, இனம், சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் திருக்குறள் டேஷ் என போற்றப்படுகிறது. உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் சாப்டர்ல திருக்குறள் படிச்சா எல்லாத்துக்கும் தெரியும் உலக பொதுமறைன்னு சொல்லிட்டு. சரியா? திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன்ல மொழிபெயர்த்தது வீரமாமுனிவர். ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா ஜியு போப். சரியா? இதுல ஈஸியா அடிச்சலாம். வீரமாமுனிவர். சோ திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா வீரமாமுனிவரோட அந்த பூர்வீக பெயர் அதாவது உண்மையான பெயர் என்ன அப்படின்னா ஜோசப் பெஸ்கி. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. அதான் வந்து இவரோட உண்மையான பெயர். ஒரிஜினல் நேம். அதுக்கப்புறம் தைரியநாதன் சொல்லிட்டு மாத்துவாரு. அப்புறம் தூய தமிழ் பெயரான வீரமாமுனிவர் சொல்லிட்டு தன் பெயரை மாற்றிக்கொண்டார். யார் அப்படின்னா வீரமாமுனிவர். தேம்பாவணியை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கலம்பகம் மற்றும் அம்மானை போன்ற 2 சிற்றிலக்கியத்தை இயக்கியது யார் அப்படின்னா அதுவும் வீரமாமுனிவர். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? பல மொழிகளை கற்று அறிந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? புது கவிதைக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். இது ஈஸியான क्वेश्चन தான். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சமுதாய புரட்சி பாரதிதாசன், பேச்சுக்கலை அண்ணா, சிறுகதை புதுமை பித்தன். மூணுமே கரெக்டுங்க.
சமுதாயம்னாலே பாரதிதாசன் அடிச்சிடலாம், பேச்சுக்கலைனாலே அண்ணா அடிச்சிடலாம், சிறுகதைனாலே புதுமை பித்தன் அடிச்சிடலாம். சோ எதுவும் இல்லை இஸ் தி ஆன்சர். தவறானது கேக்குறாங்க, எல்லாமே சரிதான், எதுவும் இல்லை இஸ் தி ஆன்சர். வீரமாமுனிவர் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இத்தாலி நாட்டில் பிறந்தவர், இவரின் இயற்பெயர் கான்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி. இரண்டும் சரி, இரண்டும் சரி. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டில் சேர்ந்தவர், கான்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி நானே சொன்னேன் இப்ப, சரியா? சோ ரெண்டும் சரி இஸ் தி ஆன்சர். வீரமாமுனிவர் அறிந்த மொழிகளில் தவறானது எது? ஆங்கிலம் அவருக்கு தெரியும், எப்ரேயம் தெரியும், கிரேக்கம் தெரியும், ஈப்ருங்கிற மொழி வந்து அவருக்கு தெரியாது. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். அறிந்த மொழிகளில் தவறானதுன்னு கேக்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. தவறு சரின்னு சொல்லிட்டு கூற்று தவறு சரி அந்த மேட்ச் ஃபாலோவிங் கரெக்டா எல்லாத்தையும் பார்த்து அடிக்கணும் எக்ஸாம்ல, சரியா? எல்லாத்தையும் பார்த்து அடிக்கணும் எக்ஸாம்ல, ரைட்டா? ஈப்ரு. ஆறுமுக நாவலரை வசன நாடை கைவந்த வள்ளலார் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா பருதிமார் கலைஞர் பாராட்டினார். பருதிமார் கலைஞர் பாராட்டினார், சரியா? தமிழ செம்மொழின்னு சொல்லிட்டு அறிவிங்கன்னு சொல்லிட்டு 1902 குரல் கூத்தவர் யார் அப்படின்னா பருதிமார் கலைஞர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஆறுமுக நாவலர் பின்னால் வந்து மெட்ராஸ்ல வந்து ஒரு அச்சகம் ஆரம்பிக்கிறார். யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். நாவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டம் இருக்குல்ல, அந்த பட்டம் வந்து திருவாரூரை ஆதீனம் தான் அந்த பட்டத்தை வந்து ஆறுமுக நாவலுக்கு கொடுத்தார். அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? திருவாரூரை ஆதீனம். ஜியு போப் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1820 ஆண்டு ஏப்ரல் 24 நாள் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவில் பிறந்தார். கரெக்ட் தான். பெட்ரோ ஜான் போப்புக்கும் கெதரின் யுலாப் ரெண்டும் கரெக்ட் தான், ரெண்டும் சரி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். குரில், அதாவது இலக்கணத்துல மாத்திரைகள், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண. குரில் ஒரு மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, மெய் அரை மாத்திரை. 1 2 3 ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். எல்லாம் வந்து அப்படியே போயிடணும் டக்குன்னு. கீழ்கணோட்டில் சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பை தைரியநாதர் என்று அழைப்பர். தவறு. குணங்குடி மஸ்தான் சாஹிப் அழைக்க மாட்டாங்க தைரியநாதன் சொல்லிட்டு, வீரமாமுனிவர் தான் அழைப்பாங்க. அவர் அதாவது தைரியநாதன் தான் பேர் வச்சு அதுக்கப்புறம் தான் வீரமாமுனிவர்னு சொல்லிட்டு மாத்துவார். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று பாடியவர் யார் அப்படின்னா கணியன் பூங்குன்றனார். சோ இதுல என்ன கேக்குறாங்க? சரியானது கேக்குறாங்களா? ரெண்டு மட்டும் சரி, ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ரெண்டு மட்டும் சரி, ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் அப்படின்னு வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து அதாவது தமிழுக்கு அமுதென்று பேர்னு பார்த்தோன்னே அடிக்கலாம். ஆன்சர் வந்து பாரதிதாசன் சொல்லிட்டு, சரியா? பாரதிதாசன். கேட்டதனை வழங்கும் மரம் கற்பக மரம். கேட்டதனை வழங்கும் மரம் வந்து கற்பக மரம். குணங்குடி மஸ்தான் சாஹிப்புவின் பாடல்கள் சரியானது எது? பராபர கண்ணி, இக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி. அனைத்தும் இஸ் தி ஆன்சர். அனைத்தும் ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். உதகமண்டலம் என்னும் இடத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றியவர் யார்? உதகமண்டலத்துல வந்து ஒரு பள்ளியை தொடங்கி அங்க ஆசிரியராகவும் பணியாற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க. ஜியு போப்புங்கிற லெசன்ல இருந்து எடுத்திருப்போம். ஜியு போப்லாம் வந்து நீங்க கரைச்சு பிடிச்சிருக்கணும். ஏன்னா அதாவது ஜியு போப் ஃபுல் பயோகிராஃபி நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த கேள்வி கேட்டாலும் அடிக்கணும், அந்த அளவு ஈஸி தான், சரியா? சோ ஜியு போப் இஸ் தி ஆன்சர். ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பட்ட ஆண்டு ரொம்ப ஈஸிங்க. 1886ங்க. 1886. 1886, சரியா? 1886 இஸ் தி ஆன்சர். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அதாவது உயிர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், வன்தொடர், அதாவது வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், சரியா? சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர் நம் வாய்மொழி போற்றல் இனிதே என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இனியவே 40. இனியவே 40. இனியவே 40ங்கிறது 17 கணக்கு நூல்களில் ஒன்று. 40 பாடல்களும் ரொம்ப இனிமையா இருக்கனால அது பாடல்கள் வரி வந்து அந்த பாடல்கள் வந்து இனியவே 40 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து ஈஸியா அந்த 2 பாடல் இருக்கும், அந்த ஒரே பேஜ்ல 2 பாடல் இருக்கும், அதை படிச்சுட்டா முடிஞ்சு, சரியா? இதான் வந்து இந்த கொஸ்டின். அடுத்து 26 பொறுத்துக. குளவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு அர்த்தம், பிணினா அப்படின்னா நோய் என்ற அர்த்தம், மயரினா மயக்கம்ங்க. மயரினா மயக்கம். இதெல்லாம் வந்து ஈஸியா பார்த்தோன்னே அடிச்சிடலாம். குளவினா குழந்தை, பிணினா நோய், மயரினா மயக்கம். சோ 2 3 1 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர், ரைட்டா? அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இன்னா 40 17 கணக்கு நூல்களில் ஒன்று. இது சரிதான். நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்கள் தொகுத்துரைப்பதால் இனியவே 40க்கு இனியவே 40 என்று பெயர் பெற்றது. அதுவும் கரெக்ட் தான், சரியா? ரெண்டு கூட்டுமே கரெக்ட் தான். சோ ரெண்டும் சரி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி, ரெண்டும் சரி இஸ் தி ஆன்சர். பூதஞ்சேத்தனர் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், மதுரையில் பிறந்தவர். ரெண்டுமே கரெக்ட் தானே, தவறு ஒண்ணுமே இல்லையே. பூதஞ்சேத்தரை பொறுத்த வரைக்கும் மதுரையில் பிறந்தவர், 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ரெண்டுமே கரெக்ட் தான், தவறு எதுவுமே இல்ல, எதுவும் இல்லை இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர்.
சரியான இணையை தேர்ந்தெடுத்துங்க. சலவர்னா வஞ்சகர், சலவர்னா வஞ்சகர் கரெக்ட் தான். மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர், அதுவும் கரெக்ட் தான். கலரும் அப்படின்னா பேசும், கலரும் அப்படின்னா பேசும், அதுவும் கரெக்ட் தான். அனைத்தும் இஸ் தி ஆன்சர். இத பாத்துங்க, அனைத்தும் இஸ் தி ஆன்சர். சச்சிதானந்தம் புலமை பெற்ற மொழிகளில் தவறானது எது? சச்சிதானந்தம் புலமை பெற்ற மொழிகளில் மற்ற 3 மொழிகள் அவர் புலமை பெற்றிருக்காரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். இந்த 3 மொழிகள் எல்லாம் வந்து சச்சிதானந்தம் வந்து புலமை பெற்றிருக்காரு. யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தம். ஆனந்த தேன், அன்னபூரணி, யாழ்ப்பாண காவியம். ஆனந்த தேன், அன்னபூரணி, யாழ்ப்பாண காவியம் வந்து சச்சிதானந்தத்தோட படைப்புகள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தவறானது எது? அவர் புலமை பெற்ற மொழிகள் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. கன்னடம் இஸ் தி ஆன்சர். மீதி 3மே அவருக்கு புலமை பெற்ற மொழிகள். சரியா? ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாக பணியாற்றியவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தன் இஸ் தி ஆன்சர். சச்சிதானந்தன் அந்த ஆசிரியர் குறிப்பில் இருக்கும். சரியா? சச்சிதானந்தன் இஸ் தி ஆன்சர். உலகில் நாள்தோறும் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் செய்திகளானது இல்லை, ஆர்வத்தை தூண்டுவதும் எதிர்பாராத நிகழ்வுகளும் செய்தியாளர்கள் என்றவர் யார்? ஆக்சுவலா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கிப்ளிங் தான் ஆன்சரு. கிப்ளிங் தான் ஆன்சரு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து சொன்னது இது இல்ல, இத சொல்ல ஒரு செய்தி எப்படி தரட்டும் அப்படின்னா ஏன், எப்பொழுது, எதனால், யார், எங்க அப்படின்னு அந்த கேள்வியை தரட்டணும் சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னா கிப்ளிங். இது சொல்லியிருக்க மாட்டாரு, இதுக்கு அடுத்தபடியா தான் வரும். சரியா? அதனால வந்து இதுக்கு வந்து ஏன், எப்போது, எதற்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ஸ்கூல் புக்ல அந்த செய்தி அப்படி அந்த லெசன்ல வந்து இருக்கும், செய்தின்னு சொல்லக்கூடிய லெசன்ல இருக்கும். சச்சிதானந்தன் டேஷ் நாட்டை சேர்ந்தவர், இலங்கை நாட்டை சேர்ந்தவர். யாழ்ப்பாணம்னா இலங்கை, யாழ்ப்பாணம்னா இலங்கை. சரியா? மகாவித்துவான் நவநீத கிருட்டின பாரதியாரின் மாணவர் யார்? அதாவது மகாவித்துவான் நவநீத கிருட்டினின் பாரதியார் மாணவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தன். சச்சிதானந்தன் ரொம்ப ஈஸியான ஆன்சர். சரியா? அந்த ஆசிரியர் குறிப்பில் இருக்கு. காரிருள் அது பார்த்தோன்னு அடிச்சலாம் பாரதிதாசன், பார்த்தோன்னு அடிச்சலாம் பாரதிதாசன் இஸ் தி ஆன்சர். சரியா? இந்த பரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் இஸ் தி ஆன்சர். பாரதிதாசன் இஸ் தி ஆன்சர். இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னா 4 வகையா பிரிக்கலாங்க. 4 வகையா பிரிக்கலாம். என்னென்ன சொல் அப்படின்னா இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல். இயற் சொல்னா இயல்பா பேசக்கூடிய சொல். அதுல வந்து பெயர் இயற் சொல், வினை இயற் சொல். பெயர் சொல், வினை சொல் மாதிரி பெயர் இயற் சொல், வினை இயற் சொல் சொல்லிட்டு 2ஆ பிரிக்கலாம். இயல்பா பேசக்கூடிய சொல் அதாவது காற்று, மொழி அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா பேசக்கூடிய சொல் தான் வந்து இயற் சொல்னு சொல்லுவாங்க. திரி சொல்னா வந்து சான்றோர் பேசக்கூடிய சொல், அதாவது நல்ல இலக்கியவாதிகள் வந்து பேசக்கூடிய சொல் தான் வந்து திரி சொல்னு சொல்லுவாங்க. இப்ப ஆலின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், நம்ம கடல்னு சொல்லுவோம், இது வந்து இயற் சொல். ஆலின்னு சொல்றாங்கன்னா ஆலிக்கு அர்த்தம் வந்து கடல் தான். ஆலின்னு யார் பயன்படுத்துவாங்கன்னா ஒரு இலக்கிய வகை சார்ந்த நபர்கள் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி சொற்களை வந்து திரி சொல்னு சொல்லுவாங்க. அப்ப சாதா மக்கள் பயன்படுத்துற சொற்கள் வந்து இயற் சொல்லு. ஒரு நல்ல இயற்கையவாதிகள், நல்ல தமிழ் புலமை பெற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் பேர் வந்து திரி சொல்னு சொல்லுவாங்க. திசை சொல், வட சொல் 2 இருக்கு. திசை சொல்னா ஒண்ணு இல்ல, தமிழுக்கு அப்பாற்பட்ட சொற்கள், ஆனா வட சொல் இல்லாத சொற்கள். தமிழுக்கு அப்பாற்பட்ட பிறமொழி சொற்கள், அதாவது பிற இடத்துல இருந்து பெறப்பட்ட சொற்கள், ஆனா வட சொல்ல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொற்கள் எல்லாமே திசை சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேணி, கேணினா கிணறு, அது வந்து ஒரு திசை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு, திசை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. அதுமாதிரி வட சொல்னா வடமொழி சொற்கள். விஷம், ஜ, ஷ, இந்த ச இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து வடமொழி சொற்கள் அர்த்தம். ஏன்னா எதுவுமே தமிழ் சொற்கள் இல்ல, எல்லாமே வடமொழியில இருந்து எடுக்கப்பட்ட சொற்கள். அதாவது வந்து ஜ, ஷ, விஷம், விஷம் இந்த மாதிரி வந்து சொற்கள், கமலம் இதெல்லாம் வந்து என்னன்னா வடமொழி சொற்கள். சரியா? வடமொழி சொற்கள். 4 வகையா பிரிக்கலாம். எல்லாருக்கும் பொருள் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைந்த தமிழ் சொல் எது? இயற் சொல். இயற் சொல் இப்பதான் சொன்ன இயற் சொல். கற்றவனுக்கு மட்டும் விளங்குவது எது? திரி சொல்லு. திரி சொல்லு. கேணினா என்னன்னா கிணறு, பெற்றம்னா பசு, விஷம்னா நஞ்சு. கேணினா கிணறு, பெற்றம்னா பசு, விஷம்னா நஞ்சு. 2, 3, 1 ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். வினவினான் அப்படின்னா கேட்டான். வினவினான்னா கேட்டான்னு அர்த்தம். சரியா? வினவினான் அப்படிங்கிறது ஒரு வகையான திரி சொல் மாதிரி, கேட்டாங்கிறது நம்ம பேச்சுவார்த்தையில கேட்கக்கூடியது, அது ஒரு இயற் சொல் மாதிரி. சரியா? சோ வினவினான்னா கேட்டான், விழித்தான்னா அழைத்தான், நோக்கினான்னா பார்த்தார். 1, 2, 3 ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். அப்படியே ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிரபந்தம் நன்கு கட்டப்பட்டது கரெக்ட் தான். சிற்றிலக்கியங்கள் வந்து 96 சிற்றிலக்கியங்கள், அதுவும் கரெக்ட் தான். புஷ்பம்னா மலர், அதுவும் கரெக்ட் தான். எதுவும் இல்லை, எல்லாமே கரெக்ட் தான். எதுவும் இல்லை இஸ் தி ஆன்சர். எல்லாமே கரெக்ட் தான், எதுவும் இல்லை இஸ் தி ஆன்சர். நிலம் நாய், அதாவது என்னென்ன வகைன்னு சொல்றாங்க. நிலம் நாய்னா இயல்பா பேசக்கூடிய சொல் தான். நிலம் நாய் வந்து இயல்பா பேசக்கூடியது, அதுலயும் பெயரை குறிக்கக்கூடியனால அது வந்து பெயர் இயற் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வந்தது, படித்தான் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்கக்கூடிய ஒரு இயற் சொல், அதனால வினை இயற் சொல் அப்படிங்கிறது சொல்லலாம். களிறு, புறவி அப்படிங்கிறது ஒரு திரி சொல். நம்ம இயல்பா பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அல்லல. இது களிறு, புறவினா நம்ம பயன்படுத்துவோமா? இல்ல, அது வந்து ஒரு திரி சொல், அது பெயரை குறிக்கக்கூடிய திரி சொல்னால பெயர் திரி சொல்.
வினவினா நோக்கினாங்கிறது நம்ம ஒரு வினை குறிக்கிறதா, ஆனா இயல்பா பயன்படுத்தாத சொற்கள், அதனால வந்து அது திரிசொல், அது வினையை குறிக்கிறதுனால வினை திரிசொல். So 2143 is the answer. Option C is the answer. 2143. Option C is the answer. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நிலவுனா இயற் சொல், நிலவுனா வந்து இயற் சொல், ஆளினா திரிசொல், கேணினா திசை சொல், அனைத்தும் இஸ் ஆன்சர். எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான். சரி, ஆளினா கடல், கேணினா திசை சொல், அதுவும் கரெக்ட். இதெல்லாம் வந்து நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னதுதான், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப எடுத்துக்காட்டுக்கு சொன்னதுதான் அது. அடுத்து, சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே என்றவர் யார்? பூதஞ்சேந்தனர். பூதஞ்சேந்தனார் தான் சொல்லியிருப்பாரு. சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா, என்றவர் யார் அப்படின்னா பூதஞ்சேந்தனார். சரியா? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து வாங்க, பொறுத்துக. குவை அப்படின்னா குவியல்னு அர்த்தம், குவை அப்படின்னா குவியல்னு அர்த்தம். மாறன்னா மன்மதன். கமலம் அப்படின்னா தாமரை, கமலம் அப்படின்னா தாமரை, கமலம் அப்படின்னா தாமரை. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3, 2, 1 ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆடிட வேண்டும் என்ற வரிகள் யாருடையது? நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆடிட வேண்டும் என்ற வரிகள் யாருடையதுன்னா சச்சிதானந்தனோட வரிகள், சச்சிதானந்தனோட வரிகள். இது வந்து நம்ம நீங்க அது படிச்சிருப்பீங்க, ஈஸியானது அது, சச்சிதானந்தனோட வரிகள். ஆனந்த தேன் கவிதை தொகுப்பு வெளிவந்த ஆண்டு எது? 1954. பள்ளி பாட புத்தகத்துல பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்க, அந்த ஆசிரியர் குறிப்புல பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்க. ஆனந்த தேன், சச்சிதானந்தம், 1954. சச்சிதானந்தன் பிறந்த ஊர் எது? பருத்தித்துறை. சச்சிதானந்தன் பருத்தித்துறை, பருத்தித்துறை, பருத்தித்துறையில பருத்தித்துறை. சரியா? சச்சிதானந்தன் பிறந்த ஊர் வந்து பருத்தித்துறை. அடிச்சிடலாம் அத. திணையளவு போதா சிறப்புள் நீர், திணையளவு போதாத சிறப்புள் நீர் பார்த்தோன்னே அடிச்சலாம் நம்ம. எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை, திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலையில மொத்தம் பாத்தீங்கன்னா 55 பாடல்கள் இருக்கு. திருவள்ளுவ மாலையில 55 பாடல்கள் இருக்கு. அதுல 53 புலவர்கள் வந்து அதை பாடியிருக்காங்க. 53 பேர் வந்து 55 பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த 55 பாடல்களோட தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. 55 பாடல்களோட தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. சரியா? அதுல ஒரு பாடல் தான் இந்த பாடல். இதை வந்து பாடியது யார் அப்படின்னா கபிலர். கபிலர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கபிலர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரியா? அப்படியே கூட கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் அப்படியே படிச்சிடணும். கபிலர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இப்பதான் சொன்னேன், கரெக்ட். சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் என்றும் குறிப்பு. ஆமா, சங்க காலத்துக்கு பின்னாடி தான். சோ அதுவும் கரெக்ட் தான். ரெண்டும் சரி இஸ் தி ஆன்சர். ரெண்டும் சரினா ஆப்ஷன் சி. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக. வல்லை அப்படின்னா வானம். வல்லை அப்படின்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடலுங்க, அதான் வல்லைன்னு சொல்லுவோம். அழகு அப்படின்னா கோழி. விசும்பு அப்படின்னா வானம். 2, 3, 1 இஸ் தி ஆன்சர். விசும்புனா வானம். 52. தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. தனக்கேற்ற மணமகளை உற்றார் உறவினர் முன்னிலையில் தானே தேர்ந்தெடுத்தல் சுயம்பரமாகும். அதாவது நலவன் பாலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. 1 கூற்று 1 கரெக்ட் தான். நிடத நாட்டு மன்னன் யார் அப்படின்னா நலன். 2வது கரெக்ட் தான். சோ ரெண்டுமே கரெக்ட் தான். அதனால வந்து எதுவும் இல்லை இஸ் தி ஆன்சர். எதுவும் இல்லை இஸ் தி ஆன்சர். நிடத நாட்டு மன்னன் வந்து நலனு. விதர்ப்ப நாட்டு மன்னன் மகள் யார் அப்படின்னா தமயந்தி. விதர்ப்ப நாட்டு மன்னன் மகள் யார் அப்படின்னா தமயந்தி. அந்த இதுல சரியா? புகழேந்தி புலவரை ஆதரித்த வல்லர் யார் அப்படின்னா சந்திரன் சுவர்க்கிங்க. சந்திரன் சுவர்க்கி தான் வந்து புகழேந்தி புலவரை ஆதரித்த வல்லர். புகழேந்தி புலவர் பொறுத்த வரைக்கும் நலவன்பா ஆசிரியர், நலவன் பலவர் ஆசிரியர், 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கபிலர் மற்றும் ஒட்டக்கூத்தருக்கு சமகாலத்தவர். கபிலர் மற்றும் ஒட்டக்கூத்தருக்கு சமகாலத்தவர். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நலவன்பா. சந்திரன் சுவர்க்கி வந்து புகழேந்தி புலவரை ஆதரித்த வல்லரு. பிளஸ் வெண்பாவிர் புகழேந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அடைமொழி உண்டு. வெண்பாவிர் புலவேந்தி அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தின்னு சொல்லிட்டு இவருக்கு அடைமொழி உண்டு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க. சரியா? சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆலினா கடலு, தார்னா மாலையே, புல்னா அன்னமு, அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. சரியா? இது அப்படியே பார்த்துங்க. அனைத்தும் இஸ் தி ஆன்சர். புகழேந்தி புலவரின் சமகாலத்தவர் யார்? இப்பதான் சொன்னேன், கபிலர் மற்றும் ஒட்டக்கூத்தர். போத் ஏ அண்ட் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காசினா நிலம், அரவுனா பாம்பு, மேதினா எருமை, எதுவும் இல்லை இஸ் தி ஆன்சர். ஏன்னா எல்லாமே சரிதான், எல்லாமே சரிதான். எப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி சரி அனைத்தும் சொல்றோமோ அப்படிலாம் நம்ம ஒரு கத்துக்கிற மாதிரி, அதனால நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. சரியா? ஒரு விஷயம் மாதிரி எடுக்கிறோம். அதனால தான் அனைத்தும் எதுவும் இல்லை ஆப்ஷன்லாம் கொடுக்குறோம். அதனால 3 சரி இஸ் தி ஆன்சர். புகழேந்தி புலவரை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கரெக்ட். அரிமர்தன பாண்டியரின் தலைமை அமைச்சர் தப்பு. வரகுண மன்னர் பாண்டியன் மன்னர் இருக்கல, வரகுண பாண்டிய மன்னரோட அவை புலவராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா புகழேந்தி புலவர். வரகுண பாண்டிய மன்னரிடம் அவை புலவராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா புகழேந்தி புலவர். அதனால அதையும் ஞாபகம் வச்சுங்க. அதனால இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1 மற்றும் சரி, 2வது தவறு. நலவன்பா பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. நலவன்பா என்பது நலனது வரலாற்றை வெண்பாக்களால் கூறும் நூலினை விரித்து பொருள் தரும். கரெக்ட் தான். 5 காண்டங்களை உடையதுங்கிறது தவறுங்க. 3 காண்டங்களை உடையது.
நலவன்பா வந்து 3 காண்டங்களை உடையது, 5 காண்டங்கள் இல்ல 3 காண்டங்கள். சரியா, அது ஞாபகம் வச்சுங்க. அதாவது சுயம்வர காண்டம், சுயம்வர காண்டம், கலித்தொடர் காண்டம், களி நீங்கு காண்டம். சுயம்வர காண்டம், கலித்தொடர் காண்டம், களி நீங்கு காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காண்டங்களை உடையது. தவறுன்னு கேட்கிறாங்களா? 2 தவறு. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 2 மட்டும் தவறு இஸ் த ஆன்சர். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஞாலம்னா உலகம், கலிகூர அப்படின்னா துன்பம் பெருக. கலிகூர அப்படின்னா துன்பம் பெருகன்னு வராது, மகிழ்ச்சி பொங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். மகிழ்ச்சி பொங்க. மலவிடை அப்படின்னா இளங்காலை, மல்லல் அப்படின்னா வளம். சரியா, அது கரெக்ட். கலிகூர அப்படின்னா மகிழ்ச்சி பொங்க, அதான் ஆன்சர். பொறுத்துக. கனியின் தந்தை சார்லஸ் பேபேஜ், அதெல்லாம் அது ஊருக்கே தெரியும். கனியின் தந்தை சார்லஸ் பேபேஜ். முதல் செயல் திட்ட வரைவாளர், அதாவது உலகம் உள்ளங்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் இருக்கும், அதுல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. லேடி லவ்வேஸ் தான் ஆன்சர். இணையம் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து ஜான் பாஸ்டல். சோ நேரடியாவே இருக்கு. 1 2 3 இஸ் த ஆன்சர். அப்படியே ஒரு வாட்டி பாத்துங்க. கனியின் தந்தை வந்து சார்லஸ் பேபேஜ், முதல் செயல் திட்ட வரைவாளர் யார் அப்படின்னா லேடி லவ்வேஸ், இணையம் அப்படிங்கிறது யாரு கண்டறிந்தா அப்படின்னா ஜான் பாஸ்டல். அதையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா, பிளைஸ் பாஸ்கல். பிளைஸ் பாஸ்கல் தான் வந்து கால்குலேட்டரை கண்டுபிடிச்சாரு. கால்குலேட்டர் இருக்குல்ல, அது கண்டுபிடிச்சது பிளைஸ் பாஸ்கல். அது அந்த பாடத்துல தான் இருக்கும். சரியா, கணக்கிடும் கருவியை கண்டறிந்தவர் இப்பதான் சொன்னேன். பிளைஸ் பாஸ்கல் இஸ் த ஆன்சர். சரியா, பிளைஸ் பாஸ்கல். காஸ்கல் இல்ல பாஸ்கல் வரும். பிளைஸ் பாஸ்கல். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கணக்கிடும் கருவி கால்குலேட்டர். எண்ணிலக்க கணியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஹோவர்ட் ஜக்கன். ஹோவர்ட் ஜக்கன் தான் வந்து எண்ணிலக்க கணியை வந்து கண்டறிந்தவர். அதுல வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த பாடத்திலே. சரியா படிச்சீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வந்துடும். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படுங்க. இயல்பு வழக்கு 3 வகையாக பிரிக்கலாம். சரியா, அதாவது இயல்பு வழக்குன்னு சொல்லக்கூடியதை 3 வகையாக பிரிக்கலாம். இலக்கணம் உடையது, அதாவது இலக்கணம் உடைய இயல்பு வழக்கு, இலக்கண போலி இயல்பு வழக்கு, மருவு இயல்பு வழக்கு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையதுன்னா அந்த ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ ஒரு வாக்கியமோ இலக்கண முறைப்படி இருக்கும். அதாவது வந்து இலக்கண முறைப்படி இருக்கக்கூடிய இயல்பு வழக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது யாழினி வந்து பாடம் படித்தால், இது வந்து இலக்கண முறைப்படி இந்த வாக்கியம் இருக்கு. அதனால வந்து இது இலக்கண முறைப்படி இருக்கக்கூடிய இயல்பு வழக்குன்னு சொல்லலாம். இலக்கண போலினா என்னன்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இலக்கண முறைப்படி இருக்கும், அதுக்கு மாற்றா இன்னொரு சொல்ல பயன்படுத்துறதா வந்து இலக்கண போலியா பயன்படுத்துறதா இலக்கணத்துக்கு போலியா பயன்படுத்தா இலக்கண போலி. எடுத்துக்காட்டுக்கு போத்தீங்கன்னா நகர்ப்புறம் அப்படிங்கிறதுக்கு புறநகர்னு பயன்படுத்துவாங்க. நகர்ப்புறம்ங்கிறது ஒரு தெளிவான இலக்கண முறைப்படி இருக்கக்கூடியது, புறநகர்னு பயன்படுத்துறாங்களா, அதான் வந்து இலக்கண போலின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்புறம் பாத்தீங்கன்னா மருவுங்கிறது நமக்கு தெரியும். தஞ்சாவூர் அப்படிங்கறத தஞ்சைன்னு சுருக்கி எழுதுறோம், கோயம்புத்தூர்ங்கிறத கோவைன்னு சுருக்கி எழுதுறோம். இது மாதிரி வந்து சொற்களை வந்து சுருக்கி எழுதுனா அது வந்து மருவுன்னு சொற்கள்னு சொல்லுவோம். சரியா, இது வந்து இயல்பு வழக்குல 3 இயல்பு வழக்கா நம்ம பேசலாம். சோ அதான் வந்து 3. சரியா, அடுத்து பொறுத்துக. இலக்கணம் உடையது இப்பதான் சொன்னேன். இலக்கணம் உடையதுன்னா நிலம் வரும், இலக்கண போலினா புறநகர், மரு வந்து கோவை. நான் என்ன எடுத்துக்காட்டு சொன்னேன்னா அதேதான். 2 3 1 இஸ் த ஆன்சர். பொறுத்துக. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்கரி. சரியா, குழுவுக்கரிக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பரி, அப்படியே நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். மங்களம் அப்படின்னா இரவனடி சேர்ந்தார், அதுவும் வந்து அந்த புக்ல பின்னாடி பேஜ்ல இருக்கும். சரியா, இடக்கரடக்கல் அப்படிங்கிறது கால் கழுவி வந்தான் அப்படிங்கறது ஆன்சர். சோ 1 2 3 ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. பலர் முன்னே கூறுவதற்கு இடர்பாடாக தோன்றும் சொற்களை நீங்க தகுந்த சொற்களால் அப்பொருளை தெரிவிப்பது இடக்கரடக்கல். சரியா, 66. ஒரு குழுவினர் தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பேர் வந்து குழுவுக்குறி. அதாவது குறிப்பாக வழங்கும் பேர் வந்து குழுவுக்குறி. சரியா, இல்ல கொஞ்சம் ஈஸி தான். பொறுத்துக. குதிரை அப்படின்னா கணைக்கும், சிங்கம்னா முழங்கும், புலினா வந்து உருமும். மரபு பிழைகள் அந்த இது. குதிரை கணைக்கும், சிங்கம் முழங்கும், புலி உருமும். இதெல்லாம் டிஃபால்ட்டா 100ல ஒரு கேள்வி கேட்டுருவாங்க இதுல இருந்து. சரியா, சோ 2 3 1 இஸ் த ஆன்சர். 2 3 1 இஸ் த ஆன்சர். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோலம் இடு, இது வந்து அந்த மரபு பிழையில லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்ல அந்த செட் இருக்கும், அந்த செட்ல இருந்து இந்த கோலம்னு பார்த்தாலே ஞாபகம் வருது எனக்கு. கோலம் இடு, பால் பருகு, கூரை வெய். 3மே கரெக்ட் தான். அனைத்தும் இஸ் த ஆன்சர். கிளையின்றி பாம்பு தொடங்க விழுதென்று குரங்கு தொட்டு என்றவர் யார்? கிளையின்றி பாம்பு தொடங்க விழுதென்று குரங்கு தொட்டு என்றவர் யார்? பாரதிதாசன் இஸ் த ஆன்சர். கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். பொறுத்துக. மக்கள் பார்த்தாலே கூட்டம். ஆப்ஷன் ஏ 2 இருக்கா? வீரர் வந்து படை. 2143 இஸ் த ஆன்சர். வைக்கோல் போர் விறகு கற்றை. 2143 இஸ் த ஆன்சர். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாளை, மடல், ஈச்சம், ஓலை.
கமுக கூந்தல் எதுவும் இல்லை இஸ் ஆன்சர். ஏன்னா எல்லாமே கரெக்ட் தான். தாளை மடல் ஈச்சமோலை கமுக கூந்தல் எல்லாமே கரெக்ட் தான். எதுவும் இல்லை இஸ் ஆன்சர். எதுவும் இல்லை இஸ் ஆன்சர். எதுவும் இல்லை இஸ் ஆன்சர். சரியான இணையை தேர்ந்தெழுதுக. வெல்கினா நாணி, மடனாகுனா இளைய பசு, மருகுனா அரச வீதி. சரியானதானே? மூணுமே சரிதா, மூணுமே சரிதா. அனைத்தும் மிஸ் ஆன்சர். மூணுமே சரிதானே? அனைத்தும் மிஸ் ஆன்சர். அனைத்தும் மிஸ் ஆன்சர். சரியான கூற்றை தேர்ந்தெழுதுக. விதர்ப்ப நாட்டு மன்னர் மகள் தமயந்தி. நான் சொன்னேன் கரெக்ட். வரகுட பாண்டியர் அவை புலவர் யாருன்னா கபிலர் இல்ல, புகழேந்தி புலவர். சரியா? ஒன்னு மட்டும் கரெக்ட், ஒன்னு மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். தேநகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததை கண்டு என்றும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணி டேர்ம் 2ல இருக்கும். விவேக சிந்தாமணி டேர்ம் 2ல இருக்கும். தேநகர் வண்டு அப்படின்னு ஆரம்பிச்சாலே விவேக சிந்தாமணி அடிச்சிருங்க. தேநகர் வண்டுன்னு ஆரம்பிச்சாலே நீங்க விவேக சிந்தாமணி அடிச்சிருங்க. சரியா? அடுத்து தவறான இணையை தேர்ந்தெழுதுக. மது தேன், தியங்கி மயங்கி, மதியம் நிலவு, சம்பு போர். சம்பு அப்படிங்கிறது போர் வராது, இது மட்டும் தான் தவறு. மீதி மூணும் கரெக்ட் தான். மீதி மூணும் கரெக்ட் தான். சம்புனா நாவல், போர் வராது. சம்புனா நாவல். சரியா? மீதி மூணும் கரெக்ட் தான். அடுத்து பொறுத்துக்க. வண்டு அப்படின்னா நாவற் பழம் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். மங்கையின் முகம் அப்படின்னா வான் நிலவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொடுக்கும். மலர்கரம் அப்படின்னா தாமரை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொடுக்கும். சோ 2, 3, 1 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். வாய்மயம் அறமும் பிறதுயர்களையும் வன்மையும் தியாகமும் இணைதீர் என்னும் வரிகள் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அசலாம்பிகை அம்மையாருடையது. அசலாம்பிகை காவராது இங்க அசலாம்பிகை அம்மையார். பாரத தாய் பாடல் இது. பாரத தாய் பாடல். அசலாம்பிகை அம்மையார் இக்கால ஔவையார் சொன்னது யார் அப்படின்னா திருவிக. அசலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா காந்தி புராணம், திலகர் புராணம், ஆத்திச்சூடி வெண்பா, இதெல்லாம் அசலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள். ராமலிங்க சுவாமிகள் சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு செய்யுள் நூலும் இருக்கு. ராமலிங்க சுவாமிகள் சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ்லாமி அம்மையார் எழுதிய சிறப்பு செய்யுள் நூல். சரியா? சோ இதெல்லாம் அஸ்லாமி அம்மையாரோட நூல்கள். அது தனியா பாத்துக்கணும். இக்கால ஔவையார் சொன்னது யார் அப்படின்னா திருவிக்க. அது ஞாபகம் வச்சுங்க. இவங்க காந்தியவாதி. ஏன் இந்த பாடலே காந்திய மையமா வச்சுதான் அந்த பாடலே இருக்கும். காந்திய மையமா வச்சுதான் அந்த பாடலே இருக்கும். இவங்க ஒரு காந்தியவாதி. அது ஞாபகம் வச்சுங்க. சரியா? அஸ்லாமி அம்மையார் பற்றியான சில குறிப்புகளை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஓகே. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சேய்மை அப்படின்னா தொலைவு, தவம் அப்படின்னா வள்ளல் தன்மை, வன்மை அப்படின்னா பெரும் பேரு. அனைத்தும் சரி. ஏபிசி அனைத்தும் சரி இஸ் த ஆன்சர். அனைத்தும் சரி இஸ் த ஆன்சர். பொறுத்துக. வாய்மை அப்படின்னா உண்மை, கலையும் அப்படின்னா நீக்கும், துலங்குதல் அப்படின்னா விளங்குதல். 2, 3, 1 இஸ் த ஆன்சர். பெரும்பாலும் 2, 3, 1 தான் வருது. என்ன? அசலாமியை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துக. திண்டிவனத்துக்கு அருகில் உள்ள ரெட்டடனையில் பிறந்தார். இவர் பல காலம் திருப்பாதூரில் வாழ்ந்தார். ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி ரெண்டுமே சரி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி ரெண்டுமே சரி இஸ் த ஆன்சர். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தி புராணத்தை இயற்றியவர் அம்புஜத்தம்மாள். காந்தி புராணத்தின் பாட்டுடை தலைவர் மகாத்மா காந்தி ஆவார். காந்தி புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார். சோ 1 வராது, 2 மட்டும் தான் வரும். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுத்துங்கிறது 1 தவறு. சோ 1 மட்டும் இஸ் த ஆன்சர். காந்தி புராணத்தின் பாட்டுடை தலைவர் மகாத்மா காந்தி கரெக்ட் தான். ஆனா காந்தி புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள் இல்ல, அசலாம்பிகை அம்மையார். சரியா? அஸ்லாமிய அம்மையார். இப்பதானே சொன்ன அஸ்லாமிய அம்மையாரோட நூல்கள் பொறுத்த வரைக்கும் காந்தி புராணம், திலகர் புராணம், ஆத்திச்சூடி வெண்பான்னு சொல்லியிருந்தேன்ல. ரைட்டா? அஸ்லாமிய அம்மையார் எழுதிய நூல்களில் தவறானது எது அப்படின்னா 3 கரெக்ட் தான். நான் கண்ட பாரதம் எழுதியது யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். அஸ்லாமிய அம்மையார் இல்ல, அம்புஜத்தம்மாள் தான் எழுதியிருப்பாங்க. சோ நான் கண்ட பாரதம் மட்டும் தான் தப்பு, மீதி 3 கரெக்ட். சரியா? எழுதிய நூல்கள் தவறானதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். காந்தி புராணம் எத்தனை பாடல்களை கொண்டது? 2034 பாடல்களை கொண்டது. காந்தி புராணம் 2034 பாடல்களை கொண்டது. அதுவும் ஆன்சர் தான். வேலுநாச்சியார் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் இணையாருக்கு ஒரே மகளாக பிறந்தார். கரெக்ட் தான். 1730 ஆண்டில் பிறந்தவர். அதுவும் கரெக்ட் தான். இறந்து போனது எப்பனா 1796 இறந்து போயிருப்பாங்க. அவங்க 1790 அவங்க ஆட்சியை அவங்க பொண்ணு வெள்ளாச்சி நாச்சியாட்ட ஒப்படைச்சிருவாங்க. சரியா? அதுவும் குறிப்பா ஞாபகம் வச்சுங்க. இவங்களோட ஒரு ரகசிய தளபதியா இந்த பெண்மணி யார் அப்படின்னா குயிலின்னு சொல்லக்கூடிய பெண் தளபதி. சரியா? குயிலின்னு சொல்லக்கூடிய ரகசிய பெண் தளபதி. அதையும் ஞாபகம் வச்சுங்க. ரகசிய உளவுத்துறையோட பெண் தளபதி குயிலி. சரியா?
அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், யூனிட் 8ல பார்த்தது. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780 மீட்டிருப்பாங்க. 1780 ஆப்ஷன் பி. முற்றுவடுகநாதர் எந்த இடத்தில் நடைபெற்ற போரில் வீரமடம் அடைந்தார்? இதெல்லாம் வந்து ஈஸியா அடிச்சலாம். காளையர் கோயில். அஞ்சலை மேல் பங்கு பெற்ற போராட்டங்களுள் தவறானது எது அப்படின்னா, தம்பிரான் போராட்டத்தில் மட்டும் தான், சாம்பிரான் சத்தியாகிரகத்தில் மட்டும் தான் பங்கேற்க மாட்டாங்க. மீதி 3 போராட்டத்திலையும் வந்து அஞ்சலை மேல் பங்கேற்றிருப்பாங்க. அதனால ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சீனிவாச காந்தி நிலையம் அமைத்தவர் யார் அப்படின்னா அம்புஜதம்மாள் இஸ் தி ஆன்சர். சீனிவாச காந்தி நிலையம் யார் அமைச்சிருப்பாங்க அப்படின்னா அம்புஜதம்மாள் இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் ஈஸியா அடுத்து போயிடலாம். அஞ்சலையம்மாள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. அஞ்சலையம்மாள் மிக சிறந்த பேச்சாளர். கரெக்ட். குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்துக்காக செலவு செய்தார். அதுவும் கரெக்ட். சோ இரண்டும் சரி இஸ் தி ஆன்சர். இரண்டும் சரி இஸ் தி ஆன்சர். நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தனது 9 வயது மகளை ஈடுபடுத்தியவர் யார்? நீல் சிலை சத்தியாகிரக அகற்றும் அந்த போராட்டத்தில் 9 வயது பொண்ணை வந்து ஈடுபடுத்தியது யார் அப்படின்னா அஞ்சலையம்மாள், கடலூர் அஞ்சலையம்மாள். இந்த பெண்மணி போராட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு ஆங்கிலேய அரசு யாருக்கு தடை விதித்தது? அஞ்சலையம்மாள் தான். அப்ப பர்கா அணிந்து போய் சந்தித்தாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். அஞ்சலையம்மாள் இஸ் தி ஆன்சர். அம்புஜதம்மாள் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்தது. அன்னை கஸ்தூரிராய் எளிமையின் தோற்றத்தினால் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தார். கரெக்ட் தான். 1954 ஆண்டில் பிறந்தார். தப்பு. அது எப்படி காந்தி இறந்ததுக்கு அப்புறம் பிறந்திருப்பாங்களா? காந்தியோட சமகாலத்தவர் தானே. 1899. 1954 அவங்க பிறந்திருக்க மாட்டாங்க. 1899 பிறந்திருப்பாங்க. 1899 போட்டுருங்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உண்கலம், உண்ணும் கலம், உண்கின்ற கலம், உண்ணிய கலம். வினைத்தொகை கரெக்ட் தான். சரியா? மல்லிகை பூ இரு பெயரிட்டு பண்பு தொகை. ஏன்னா புது பெயர் இங்கிட்டு, அங்கிட்டு சிறப்பு பெயர் இங்கிட்டு. ஃபர்ஸ்ட்ல கரெக்ட் தான். பண்பு தொகை வெண்மை பிளஸ் நிலவு. பண்பு தொகை கரெக்ட் தான். அனைத்தும் இஸ் தி ஆன்சர். அனைத்தும் இஸ் தி ஆன்சர். மூணுமே கரெக்ட் தான். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விழுந்த மரம் பேரச்ச தொடர். விழுந்த மரம் பேரச்ச ஆல முடியுது. பேரச்ச தொடர் கரெக்ட் தான். வந்து போனார். வந்து அப்படிங்கிறப்ப வினையை கொண்டு முடியணும். வினையச்ச தொடர் கரெக்ட் தான். மற்றொன்னால ஆட்டோமேட்டிக்கா இடைச்சொல் தொடர். மாமுனிவர்ங்கிறது அடுக்கு தொடர் இல்ல. ஏன்னா அடுக்கு தொடர் வந்து 2 சொற்கள் வந்து அடுத்தடுத்து வரணும். அதாவது பிரித்தால் வந்து பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர். பிரித்தால் பொருள் தராதது வந்து இரட்டை கிளவி. சல வளவல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இரட்டை கிளவி. சரியா? அடுக்கு தொடர் வரும் பொருட்கள் சரியானது எது? விரைவு, வெகுளி, அச்சம் மூணுமே வரும். அனைத்தும் இஸ் தி ஆன்சர். அனைத்தும் இஸ் தி ஆன்சர். பொறுத்துக. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம், திருத்தக்க தேவர் வந்து சீவக சிந்தாமணி, பாம்புங்கிறது அடுக்கு தொடர். சோ 2 1 3 ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். கயல்வெளி வந்தால் என்பது என்ன? பண்பு தொகையா, வினை தொகையா, அன்மொழி தொகையா, உண்மை தொகையா? எந்த தொகையிலும் சேராத ஒரு விஷயம் வந்து அன்மொழி தொகை. சோ கயல்வெளி வந்தால்ங்கிறது அன்மொழி தொகைங்கிறது ஆன்சர். அன்மொழி தொகை இஸ் தி ஆன்சர். கால காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் மறைந்து வரும் பேரச்சம் என்ன அப்படிங்கிறாங்க. அது ஈஸியா அடிச்சிடலாம். வினையச்சம் தான். சரி, வினைத்தொகை. சரியா? வினைத்தொகை தொக்கி வருவது. காலம் வந்து தொக்கி வருவது வந்து வினைத்தொகை. இரண்டாம் வேற்றுமை உருபுங்கிறது ஐயே. மூன்றாம் வேற்றுமை உருபு, இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து ஐயே. மூன்றாம் வேற்றுமை உருபு வந்து ஆளு. நான்காம் வேற்றுமை உருபு கு. ஸோ 3 2 1 3 2 1 ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். 100 கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து வந்து டேர்ம் 3 இருக்கு. டேர்ம் 3 இல்லையா? டேர்ம் 3 100 தாண்டி வருதா? ஸோ ஓகே, டேர்ம் 3 மட்டும் மிஸ் ஆகுது. டேர்ம் 3 அந்த டேர்ம் 1 டேர்ம் 2 அந்த 3 டேர்ம் இருக்குல்ல, டேர்ம் 3 மிஸ் ஆகுது. அது 6 7 இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டேர்ம் 3 பார்த்துடலாம். ஏன்னா ஈஸி தானே, எல்லாமே ஈஸி தான். சரியா? அதாவது நமக்கு முக்கியங்கிறது இந்த 9th 10th தான். அதுக்கப்புறம் 8th முக்கியம். 8th 9th 10th ரொம்ப முக்கியம். 6th 7th வந்து அசால்ட்டா ஈஸியா தட்டி தூக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இந்த 6th 7th. சரியா? சோ ஓகே, இது ஒரு வீடியோ வச்சுக்கோங்க. அந்த டேர்ம் 3 மிஸ் ஆகுது. நம்ம அடுத்த வீடியோல அப்படியே நம்ம ஸ்ட்ரெச்சா கண்டினியூ பண்ணலாம். 6th 7th மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இந்த டேர்ம் 3 பெண்டிங் இருக்கு. சரியா? சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.